காலங்கள் மோசம், யாரையும் நம்ப முடியாது. வாப்பாவுக்கு சொந்த பிள்ளைய நம்ப முடியாது. யாரோடு தொடர்பு, என்ன லிங்க் ஒன்றுமே தெரியாது. சில இஸ்லாமிய பாடசாலைகள்ல சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தில் இந்து மத பாடசாலையாக இருக்கட்டும், பௌத்த மத பாடசாலையாக இருக்கட்டும், அவங்களோட பாடசாலைகள்ல மதத்துக்குண்டு ஒரு முன்னுரிமை வழங்குறாங்க. நான் சொல்லுகிறேன் வல்லாஹி மக்களே, இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஹராம் இருக்கிறது. ஒரு பொம்பளை புள்ள ஒத்தனோட ஓடி போற விஷயம் இருக்கிறது. ஜினாவினுடைய அதிகரிப்பு இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? வீட்டிலே பிள்ளைகளுக்கு இஸ்லாம் போதிக்கப்படுறது கிடையாது. பாடசாலையில் கேவலம் மக்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பிள்ளை வாப்பா பேசுறாரு, இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் ஃபுல்ல பாஸ். இஸ்லாத்துல மட்டும் இந்த முறை எஸ் எடுத்திருக்குது, வார முறை ரெகி பாஸா. இந்த முறை மட்டும் இஸ்லாத்தில் எஸ், வார முறை போடுவோம், அப்போ ஒரு ஏ எடுக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இஸ்லாம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடத்தில் கூட எங்களால் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியாதுன்னா, மௌத்தாகின அல்லாஹ்விடத்தில் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியுமா? நானும் நீங்களும் மௌத்தாகிட்டோம். மௌத் வந்துட்டு அல்லாஹ்விடத்தில் எப்படி நான் நல்லவன் என்று ரிசல்ட் எடுப்பது? சுஹதாக்கள் இருப்பார்கள், நல்லவர்கள் இருப்பார்கள், தியாகிகள் இருப்பார்கள். ஒரு பக்கம் இழிவான நிலையில், ஒரு பக்கம் தலை குனிந்த நிலையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் எழுப்பி அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்தால் மக்களே, அந்த நேரம் நாங்கள் புரிந்து கொள்வோம் இந்த இஸ்லாத்தை எவ்வளவு சீப்பாக நாங்கள் கணக்கெடுத்திருக்கிறோம் என்பதை.